ஜெய் சாய்ராம். என் அன்பு செல்லமே, மிக பெரிய உதவி ஒன்று இன்று உன்னை தேடி வரப்போகின்றது தங்கமே. அப்பா, நான் உன்னுடன் வந்துவிட்டேன் அல்லவா? கட்டுப்பாடில்லாத மனதை உடையவன் என்னை அடையவே முடியாது. சதா கட்டுப்பாட்டில்லாத மனதை உடையவன் என்றுமே எதிலுமே திருப்தி அடையவே மாட்டான். இதயத்தில் நிம்மதியின்றி எப்பொழுதும் அமைதியற்ற நிலையில் இருப்பவன் என்னை அடையவே முடியாது தங்கமே. சாயின் முகம் புனிதமானது. சில கணங்களுக்கு நாம் நமது பார்வையை அவர் பால் செலுத்தினாலும் நமது முந்தைய பல பிறவிகளின் துக்கங்களை அளித்து நம் மீது பேரான ஆனந்தத்தை அவர் பொழிகின்றார். கருணையுடன் அவர் நம்மை பார்ப்பாயின் நமது முந்தைய கரும வினை எல்லாம் கட்டுக்குள் வந்தடையும் தங்கமே. அப்பொழுது நாம் மகிழ்ச்சிக்கு வழிகாட்டப்படுகின்றோம். எல்லோருக்கும் இது வாய்ப்பில்லை. முதலில் அற்புதத்தால் தன்னிடம் இருக்கும் பாபா அடுத்து இவன் தன்னை மிகவும் நேசிக்கின்றானே என்பதை சோதித்து பார்க்கவே கஷ்டத்தை தந்து பார்க்கின்றார். எந்த அளவிற்கு உனது நம்பிக்கை தாக்கு பிடிக்கும் என்பதை வரையறுக்கும் விதத்தில்தான் அந்த சோதனை காலம் உன்னுடன் இருக்கும். நீ துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். அதனால் தான் உனக்கு உதவவே உன்னுடைய சாய் தேவா உன்னுடனே வரப்போகின்றேன். உன்னுடைய சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கின்றது. உன்னுடைய அழுகையில் என் கண்ணீரும் இருக்கின்றது தங்கமே. உன் சண்டையில் என் மேல் நீ கொண்ட தாயின் உரிமை இருக்கின்றது. அடம் பிடிக்கும் பொழுது உனக்கான நல்லது கெட்டது தெரிய வைக்க வேண்டும் என்ற பொறுப்பும் உன் சாயப்பாவிற்கு என்னிடம் இருக்கின்றது தங்கமே. நான் இருக்கும் வரையில் உனக்கு எந்த துன்பமும் நெருங்க விட மாட்டேன். இன்று நீ செய்யும் செயல்கள் யாவும் வெற்றி பெறவே உனக்கு துணையாக உன்னுடன் என்றும் நான் இருப்பேன். ஓம் சாய்ராம் என்று ஒரு முறை என்னை வணங்கி பதிவிடு தங்கமே. நான் உன்னோடு இருக்கின்றேன். நம்பிக்கையுடன் செயல்படு. ஓம் சாய்ராம்.